ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பெண்கள் நெற்றியில் வைக்கிற குங்குமத்துடைய மகிமை என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பொதுவாக சுமங்கலி பெண்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நெற்றியில் குங்குமம் வைப்போம். அப்படி நம்ம குங்குமத்தை வைக்கிறதுனால நம்மளுடைய உடலுக்கு குளிர்ச்சியை தருது. அது எப்படி அப்படின்னு சொன்னால், நெற்றியிலிருந்து மூளைக்கு சில நரம்புகள் அதிகம் சூடேறாமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த குங்குமம் உதவுது. அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கக்கூடிய சக்தி இந்த குங்குமத்துக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த குங்குமத்தை வைக்கிறதுனால இன்னும் நமக்கு வேறு என்ன நன்மைகள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால், மன அழுத்தத்தை குறைக்குது, பதற்றத்தை குறைக்கும் அப்படின்னு சில ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அறிவாற்றலும் இந்த குங்குமம் வைக்கிறதுனால மேம்படும் அப்படிங்கிறது இந்த குங்குமத்துடைய தனி சிறப்பாகும். இன்னும் ஒரு முக்கியமானது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெண்களாகிய நாம் நெற்றியில் வைக்கும் குங்குமத்தினால நம்முடைய கருப்பை வலுவடைவதாக கூறப்படுகிறது. பொதுவாக இந்த குங்குமம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மஞ்சள், படிகாரம், இந்த சுண்ணாம்பு கற்கள் அந்த மாதிரி இது எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கலந்து தான் குங்குமம் தயாரிக்கிறாங்க. அதனால் இது ஒரு கிருமி நாசினியாகவும் என்ன பண்ணுது, செயல்படுது. இப்படி குங்குமம் அறிவியல் ரீதியாக நமக்கு பல வகையில் உதவுது. அதேமாரி அடுத்தது இப்போ நம்ம என்ன பார்க்கணும், ஜோதிட முறைப்படி இது எந்த வகையில் நமக்கு பயன்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக சுமங்கலி பெண்கள் பூஜை பண்ணிவிட்டு நெற்றியில் என்ன பண்ணுவோம், குங்குமத்தை வைப்போம். அப்போது அந்த மாதிரி நமக்கு வைக்கும்போது நமக்கு அது லட்சுமி கடாட்சியத்தை கொடுக்குது. அப்படி கொடுக்கறதுனால நமக்கு எங்கே நம்ம போனாலும் காரியத்தில் நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். அதோடு இல்லாமல் நம்ம உச்சியில் வைக்கிறோம் பார்த்திங்களா குங்குமம், அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், கணவனின் ஆயுளை நீடிக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நம்பப்படுது. இப்படி சிறப்பு வாய்ந்த குங்குமத்தை நம்ம கோயிலில் வாங்குவோம் பார்த்திங்களா, அப்போ வலது கையில் வாங்கி இடது கையில் மாற்றக்கூடாது. வலது கையிலையே வச்சு அந்த மோதிர விரலால் அப்படியே அந்த குங்குமத்தை தொட்டு நம்ம நெற்றியின் உச்சியில் வைக்க வேண்டும். அப்படி வைக்கிறதுனால தான் அதோட சிறப்பு பலப்படும். எக்காரணத்தை கொண்டும் குங்குமத்தை வலது கையில் வாங்கி இடது கைக்கு மாற்றிட்டு அந்த மோதிர விரலால் தொட்டு வைக்காதீங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறு.